நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயத்துக்கு அதாவது தென்மண்டல அமர்வுக்கு பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த தென்னிந்திய மாநிலங்கள் சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்க பசுமை தீர்ப்பாயத்தின் தென்மண்டல அமர்வு பார்த்தீங்கன்னா 2012ஆம் ஆண்டு சென்னையில் அமைக்கப்பட்டிருக்குது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொல்கத்தா, புனே, போபால் ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா மண்டல அமர்வுகளும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் 3 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் வருவாய் நிர்வாக ஆணையர் கே சத்யகோபால் மற்றும் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய எம் சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்களையும் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாய நீதித்துறை உறுப்பினராக நியமிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய எம் சத்யநாராயணன் அப்படிங்கிறவங்க அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் ஓய்வு பெற இருந்தாங்க. அந்த நிலையில் அவருக்கு இப்பதவியை மத்திய அரசு வழங்கியிருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபிட் இந்தியா திட்டம், அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் சார்பில் உருவாக்கப்பட்ட இந்த ஃபிட் இந்தியா அப்படிங்கிறது உடற்பயிற்சி, விளையாட்டு, உடல் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தான் மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இதை எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஃபிட் இந்தியா தினமாக கொண்டாடவும் அறிவுறுத்திட்டு இருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பள்ளி, கல்லூரிகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் பொது இடங்களில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்படணும். அதை இணையதளத்தில் பதிவிட வேண்டும். அப்போது பார்த்தீங்கன்னா இதனுடைய அடிப்படையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு தர சான்றிதழ் வழங்கப்படும் அப்படிங்கிறத ஃபிட் இந்தியா சார்பாக சொல்லியிருக்காங்க. செய்திகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட அமைச்சகத்துக்கு முதல் பூர்வக்குடி அமைச்சராக டெர்பா ஹாலண்டே அப்படிங்கிறவங்களை தேர்வு செய்ய இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள், அதாவது அமெரிக்க நாட்டு ஊடகங்கள் தெரிவிச்சிருக்கு. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா தனது உள்துறை அமைச்சராக பூர்வக்குடியைச் சேர்ந்த டெர்பா ஹாலண்ட் அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுத்திருப்பதாக ஊடகங்கள் செய்திகள் தெரிவிச்சிருக்கு. அவரது நியமனம் பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்ட அமெரிக்க வரலாற்றில் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய முதல் பூர்வ குடியினத்தவர் அப்படிங்கிற பெருமையை இந்த டெர்பா ஹாலண்ட் அப்படிங்கிறவங்க பெறுவாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கேபினட் தகுநிலையில் கொண்ட பதவியை ஏற்கவிருக்கும் முதல் அமெரிக்க பூர்வ குடி அமைச்சராகவும் அவர் இருப்பார் அப்படிங்கிற பெருமையும் இவருக்கு சேரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் கொலோ நகரில் நடைபெற்றுட்டு இருக்குது. இதில் இந்தியாவை சேர்ந்த சிம்ரன்ஜித் கவுர் அப்படிங்கிறவங்க இறுதி சுற்றை உறுதி செஞ்சுருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சோனியா அப்படிங்கிறவங்க 57 கிலோ எடை பிரிவில் அரையிறுதியை உறுதி செஞ்சுருக்காங்க. ஆண்கள் 91 கிலோ எடை பிரிவில் சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க அரையிறுதிக்கு முன்னேறி வெண்கல பதக்கத்தை உறுதி செஞ்சுருக்காங்க. மற்றொரு வீரர் பார்த்தீங்கன்னா முகமது ஹிசாமுதீன் அப்படிங்கிறவங்க அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. இது இந்திய குத்துச்சண்டைக்கு சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது.